ஸோ வணக்க மக்களே, நான் உங்கள் எஸ்டிஜி கேமிங். இன்றைக்கி ஒரு தரமான வீடியோவில் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு புது கேம் பிளே தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைட்டிலை பார்த்துலே தெரிஞ்சிருக்கும், கிரானி. ஸோ எல்லாேருக்கும் இந்த கேம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே இந்த கேமு நிறைய டைம் விளாண்டுருக்கேன். ஆனால் ஞாபகம் இல்லை கடைசி எப்போ விளாண்டேன்னு. ஸோ அதான் இந்த கேமை நான் எடுத்து வந்திருக்கேன் இன்றைக்கான வீடியோவில். பார்க்கலாமா? இந்த கிளவியை அடித்து ஓட விட்றோம் கைஸ், ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்ன காட்டுது? ஓகே, குவாலிட்டி அதிலே இருக்கணும். ஆக்சுவலாக அந்த கேமு நான் விளாண்டு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். 2-3 கடைசி இப்போ தான் உள்ளே ஓப்பன் பண்ணுறேன். டே 1 வந்துருச்சு. கிளவி என்னென்ன ஆட்டம் ஆட போகிறாலோ ஒன்றும் தெரியலையே. இது வாங்க பார்ப்போம். வந்துருச்சாச்சா? ஓகே ரைட்டு. என்ன ட்ராயருக்குள்ளே ஒன்றும் இருக்காதுன்னு தெரியும். வாங்க வெளியே போவோமா? திடீர்னு கிளவி வந்துடுவா. வாங்க கிளவி பார்ப்போம். வந்துட்டாளா? கிளவி எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. குழம்புட்டே தான் வருவா. வர கோடி நாட்டுக்கு மாட்டே மாட்டேன். நிறைய வருவா கைஸ், ஜாக்கிரதையாக இருக்கும். வந்துட்டா பார்த்தீங்களா? வாடி பிடிக்கவே முடியாது. வாடி மேலே ஓடி பண்ணி என்ன பண்ணுறது? கீழே வச்சுட்டு வரோம். புக்கு இருக்குது. ஓகே கைஸ், புக்கு இங்கே இருக்குது, பார்த்துட்டேன். ஸோ இப்போ தான் என்னோடய ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பக்கத்தில் இருக்க பெல்லிங் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தட்டி விட்டனே. ஐமி ஃபைண்டியா பாடி கண்டே பிடிக்க முடியாது. என்னால் நீ கண்டே பிடிக்க முடியாது. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. கட்டிங் முடிஞ்சே இருக்குது. அவளை மாட்டி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது கைஸ். இப்போ பாருங்கள் அவளை என்ன பண்ணுறேன். அவ்வளோதான். ஐயோ ரொம்ப சத்தம் போட்டு விட்டேனே. ஓடு வரடா சீக்கிரம். பார்த்துட்டா ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு கேஸ், வேறு ஒன்றும் இல்லை. சரி பரவாயில்ல, டே 2ல் அவளை வச்சு செய்யலாம். ஸோ என்ன எக்ஸெப்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். இது வரைக்கும் அந்த எக்ஸெப்ட்கான ஒரு பொருளும் எனக்கு கிடைக்கல. ஆக்சுவலி நான் கார் எக்ஸெப்ட் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் கார் எக்ஸெப்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கான பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல அடிச்சிட்டால டே கிளவி, நாட்டு கிளவி கையை வச்சால, என் மேலே கையை வச்சால. பார்க்குறேன்டி இன்றைக்கி நீங்கள் எப்படி உயிரோடு இருக்கேன். என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. சரி ஏதாவது கொடுங்கடா. ஒன்றுமே இல்லாமல் என்னடா பண்ணுறது கைஸ்? ஒன்றுமே இல்லை கைஸ், தண்டம். வாங்க இந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது? ஃபோட்டோவா? இதில் கைஸ் மேலே தான் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கிளவி எங்கே இருக்கான்னு தெரியலையே. கிளவியை சத்தம் போட்டு வரப்போம். கிளவி இப்போ வருவா. வா எங்கே கிளவி? ஆளை காணோம். கிளவி தூங்க போயிட்டியாடி? கிளவி வந்துட்டா. வாடி உனக்காக வந்து இப்போ நான் எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது. வா நீங்கள் அந்த பக்கம் சுத்த விட்டு நான் மேலே போவேன். இங்கே தான் ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது, அது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. மறுபடியும் ரவுண்ட் அடிப்போம் கைஸ். வைத்தி நல்ல பிள்ளை அப்போ தான் வரும். ஆட்டம் கட்டுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஆனால் அடி வாங்கிட்டோன்னா
மூஞ்சி போகிறலாம் திருப்பி கொடுக்கணும், இல்லை வெயிட் பண்ணுங்க, திருப்பி கொடுப்போம், கவலையே பாருங்க, கம்பேக் தரோம். ஆமாம் இது என்ன இருக்குது, ஏடா கொடுங்கடா, ஒன்றுமே தராமல் வச்சுருக்கானுங்க. இதில் ஏதாவது ஆஹா இன்ஜின் பாட்டு போடு, இன்ஜின் பாட்டு கிடச்சிச்சு, ஓடி போய் வச்சுட்டு வந்துடும். ஆமாம் இங்கே புக் இருக்குல்ல, அதை பார்த்துக்கலாம். இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ ஏதாவது கொடுங்கடா, இன்ஜின் பாட்டு கொடுத்துறானுங்க. சரி வாங்க கைஸ் போய் கேரேஜுக்கு போவோம். கிளவி எங்கே தான் தெரியல, அப்படியே ஓடி வண்டி தான். இன்றைக்கி கிளவிக்கு பூசை போடலை, தெரியல. என் பேரை நான் மாற்றிக்கிறேன் கைஸ். ஓப்பன் த டோர். சச்சி கிளவியை நான் இப்போ வர வைக்க போகிறேன். கிளவி வாடி வாடி வாடி, ரொம்ப நேரம் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா வா வா, உள்ளே போவால மாட்டுவால. ஸோ கைஸ் மறக்காமல், இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இப்போ தான் நான் சேனல்லே ஆரம்பிச்சிருக்கேன். நேற்று போட்டு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேமாக இதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் பார்த்து பண்ணுங்கள், ஏதோ செஞ்சு விடுங்க, கொஞ்சம் மாற்றி உங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட் வைக்கிறேன் கைஸ். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கிரியேட் பண்ணால் அடுத்தடுத்து அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்கலாம். வந்துட்டா கிளவி. பொடி பொடி படி. பொங்கல் அங்கே இருக்குது, பொங்கல் பொங்கல். ஐயோ சாத்த மாட்டேங்குது, சாத்திடுச்சு சாத்தி. என்ன கிளவி உள்ள வசதியாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரி ஜாலியாக இது பண்ணிட்டு வா, நான் அது வரைக்கும் மேலே போயிட்டு இன்னும் என்னென்ன இருக்கா உள்ளே போய் நல்லா தடவாகிட்டு வரேன். இன்ஜின் பார்த்து கிடச்சிச்சு கைஸ். இன்னும் வேறு என்ன வேணும்? ஆமாம் இங்கே போகவே இல்லைல்ல, இங்கே தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லையா? சரி வெளியே போய் போகும். கிராணி 2 நிமிஷத்துக்கு எந்திரிக்க மாட்டான். இங்கே நாய்ங்க வேறு சை சத்தம் போட்டே இருக்கு. நாங்கள் இது வழியாக பிடிச்சி ஓடிடும். வேறு ஒன்றும் பெருசாக பொருள் கிடைக்கலையே. கைஸ் நான் மேலே தான் மிஸ் பண்ணிட்டேன்னு வந்துடல. ப்ளே ஹவுஸ்க்கு சரி ஓப்பன் பண்ணி வைப்போம். வாங்க கைஸ் போயிட்டு ப்ளே ஹவுஸ்க்கு ஓப்பன் பண்ணி வைப்போம். இனி நமக்கு விரிஞ்சி தேவை. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளே ஹவுஸ் கீழே தான் பேட்லாக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, தெரில. நான் விளாண்டு ரொம்ப நல்லா இருக்கேன், அதனால் இது அப்படி வெளியே போட்டு 2 நிமிஷத்துக்கு கிளவி வரமாட்டான். அது வரைக்கும் வேலை எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டு. ஒன்றும் இல்லை, தெரிஞ்சிருச்சு. இந்த பக்கத்து இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் ஒன்றும் இல்லையாடா. ஏதாவது கொடுங்கடா, ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? புக்கு இருக்குது, புக்கை வச்சு அதிகமாக நான் கீழே தான் போகணுன்னு நினைக்கிறேன். என்ன டெடி இதை எடுத்து அவளுக்கு கோவம் வந்துருமே. கிளவி எந்திரிச்சுப்பாளா நினைக்கிறேன். புக் எடுத்தோம். கிளவி எந்திரிச்சிட்டியாடி. நம்பர் 2. ஓகே இதை பார்த்தாச்சு. இந்த சத்தத்துக்கு வந்துடுவாளே. சரி கிளவி அங்கே தொங்கிட்டு நான் கீழே போயிட்டு வரேன். நீ வேறு என்ன கேட்ச் வேணும்? நீ வேறு என்ன ஸ்பார்க்லுக்கு வேணும்? அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. ஆமாம் இதுக்குள்ளே போகலையே. அஜிஜோ இன்னும் மாட்டிக்கிட்டேனோ என்ன கேட்ச் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓ கீழேயா, சாரி லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எங்கே போகணும்? அஜிஜோ எங்கே போகணும்? கீழே 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 ஒன்றுமே இல்லை தான் கைஸ். ஆமாம் கீழே ஒன்றுமே இல்லை. இப்போ ஒன்று பண்ணுவோம். ஒரு டச் இங்கே வர வச்சு நம்ம மேலே போயிட்டு சாவி எடுத்து வந்துடும். இங்கே போகும்போது என்னடா இங்கே ஒன்றுமே இல்லை. சரி காக்கா கிட்ட என்ன இருக்குது? க்ரோவில் கிடச்சிருச்சு.
இதுவும் கிடச்சிருச்சு. ரிமோட் கண்ட்ரோல் ஒன்றும் பெப்பர் ஸ்ப்ரே தான் இருக்கும், அதை வச்சு ஒன்றும். ஆனால் பெப்பர் ஸ்ப்ரே வச்சு ஒரு பெரிய வேலை பண்ணலாம் கை. கன் பார்ட்டு ஓகே, கன் பார்ட்டு கிடச்சிருச்சு. வாங்க முன்னாடியே போவோம். நம்பர் 2 கிளவி போகிறா பார்த்தீங்களா காய்ஸ்? கிளவி கிளவி எங்கே போகிறா? கீழே போகிறா. அது சொட்டையை பார்த்தீங்களா? சொட்டை பார்த்தீங்களா? அதுக்கு அப்படியே மண்டையில் மசாலா. வாரி 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 வா வா வா. நீ அப்படி இவங்க உட்காருங்க கிளவி. அப்படி வர்றேன்னு சொன்னாலும் இப்படி வந்துருச்சு பாருங்களேன். கிளவி தேடுவோம் பெப்பர். அஜிஜோ என்னடா இது? அஜிஜோ ட்ராப்பு. இது எக்கடா ட்ராப்பை வச்சு வந்துச்சு 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 வந்துச்சு. சட்னி ஆயிருப்பேன் நான். வா இங்கே வா இங்கே வா. இங்கே பாரு இங்கே பாரு கிளவி. இங்கே 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 பாரு இங்கே பாரு இங்கே பாரு. அப்படியே பின்னாடியே வரணும். அப்படியே பின்னாடி வா. அப்படிதான் வா வா வா. பூசை பண்ணுறாடி வரும். பூசை இருக்குது, சரியான பூசை இருக்குது இன்னைக்கு. வா கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாக ஆடுற. எங்கே இருக்க கிளவி? கிளவி போயிட்டாளா? ஆளையே காணோம். கிளவி நாட்டு கிளவி எங்கடி போனேன்? இப்போ நான் பண்ணுற உன்னை வர வைக்கிறேன் இருக்கு. இப்போ வருவல்ல. வா 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 வா. வா வா வா. அது வெல்கம். இந்தா கொசுமர். நல்லா இருக்கா? போது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. நான் கீழே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். ஸோ கைஸ், இந்த ஸ்பைடருக்கு அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். வேறு வழியே இல்லை. ஸ்பைடர்கிட்ட போகணும். அவகிட்ட வேறு தப்பிக்கணுமா? ஐயோ, அவளை என்ன பண்ணாலும் கொல்லவே முடியாதுங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய இதில். ஒரு தடவை கிளவி கண்ணு தெரியாதா? கிளவிக்கு கண்ணு தெரியல. கிளவி கண்ணு தெரியாதா கிளவி உனக்கு? மேலே வர மேலே வர. கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போயா ஒன்றும் இல்லையா? இதை கிட்ட தான் போகணும். நான் வெளியே உட்காந்து விளாட்றதுனால எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கைஸ். ஒரே பெருசாக தெரியுது. வழி தெரியுது. பள்ளி ஓட்டி போவா பாருங்களேன். நைட்டு அப்படி எட்டி பார்த்தோனுங்க. அப்படியே ஓடி போய் ஒன்றும் இல்லை. கிளவி வந்திருக்காளா? கிளவி இங்கேடி இருக்க? கிளவி கீழே தான் இருக்கா? கிளவி வந்திருக்கா வந்திருக்கா வந்திருக்கா. கிளவி வந்திருக்கா. நம்ம இந்த ஓட்டக்குள்ளே பூந்துடும். போண்டா கிளவி மூச்சா பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது. இந்த பக்கம் போகிறா. லெஃப்ட் போயிட்டேன். நான் அப்படியே ரைட் வந்துருக்கேன்.
எஃப்சி கிடச்சிருச்சு. கீழே போகிறதா பயமாக இருக்குது. கிளவி இருந்தாலும் என்ன பண்ணுறது? ஐயோ இருவாங்க கீழே போய் பார்ப்போம். கிளவி இருக்காளா? கிளவி இருக்கக்கூடாது. இருக்கி அடிக்கிறது கீழே போயிட்டாங்க. அந்த லைட்டாக ஒரே ஒரு ஓட்டம் தான். இப்படி போய் என்ன வந்த இடத்துக்கே வந்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல ஒவ்வொரு கீழே வந்து அடிக்கோ இந்த வழியை வந்துட்டேனா? எப்படிங்க போகிறது? ஐயோ வழி மறந்துட்டுனே. கிழவி எங்கே இருக்கான்னு பார்க்கணுங்க. கிழவியே இந்த பக்கம் எங்கேயாவது இருக்கியா? கிழவி இங்கிட்டு இல்லைங்க. ஸோ கைஸ் பார்த்துட்டு இருக்கவங்க அப்படியே மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும். அது உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் முடியும். ஸோ ப்ளீஸ் இந்த லைக் அப்படியே செதறி விடுங்க, தட்டி விடுங்க, செதறி விடுங்க. இந்த கிழவி எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சாவது பரவாயில்ல. கிழவியை கூப்பிட முடியுமா? நீங்கள் போடுறோம். கிழவி வா. போதும் அங்கேயே போட்டு மறுபடியும் இந்த இடத்த தொலாவணும். ஏதாவது இருக்கான்னு ஒரு இடத்துல போட்டு வந்துடுவோம் கைஸ். அப்புறம் தொலாவும். கிழவி எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி போவோம். இங்கேயும் ஒன்றும் இல்லையா? கிழவி எங்கே இருக்கா? இதில் போய் கார் பஸ் இங்கே இருக்கட்டும். மறுபடியும் நான் கீழே போகணும்னா போட்டு இங்கேயே நிற்கிறான். ஓடியாய். ஸோ கைஸ் புதுசாக பார்த்துட்ருக்காங்க அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்த பாட்டு, இந்த வீடியோட அடுத்த பாட்டு போடுவேன். கிளவி எங்கிட்ட வர வச்சு நம்ம அங்கிட்டு போவோம். வெயிட் பண்ணுங்க. ஏன்னா சேஃப்டி ஓப்பன் பண்ண வேண்டி இருக்குது. அதனால கிளவி எங்கிட்ட திருப்பிட்டு நம்ம அங்கிட்டு போய் வெளியில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். கிளவி எப்படி இங்கிட்டு தான் வருவா? நம்ம எப்படி போவோம்? கிளவி இல்லை. ஓப்பன் த டோர். என்ன கட்டிங் பிளேடு பிளேடு வச்சு அவங்க மேலே வேணால் ஓப்பன் பண்ணலாம். கிளவி இங்கிட்டு வர வச்சிடும். வெயிட் பண்ணு. கிளவி வா, இங்கிட்டு வா. அப்போதான் நான் மேலே போக முடியும். கிளவி இப்போ தாங்க வரா. எப்படி வந்தாங்க? நான் அப்படியே அங்கிட்டு ஓடிடுவேன். டக்கு மேலே ஏறுறோம். இப்போ ஆனால் அது கேமரா வேணுமே. அதுக்கு அதை ஞாபகம் முடியாது. கேமரா தேவை இருக்கான்னு தெரியலையே. அட ஆமாங்க, ஹேமர் வேணும். அது இப்போ சுத்தமாக இருந்துச்சுங்க. சரி இங்கேயே போட்டோம். அடுத்த டைம் வரும்போது இங்கே தான் இருக்கும்.
கிளவி ஒரு கிளவியே இருக்கியா? வா வா இல்லை, உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன். வா அப்படி பிடிச்சி ஓடி யாருனாங்க இது பாத்ரூமில் தான் போட்டு வச்சுருப்பலாம் இருக்கும் கைஸ். வேஸ்ட்டாக பெயிண்ட் இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் கிளவி சரியான ஷார்ப்பு இதுக்குள்ளே வந்துட்டான். சரி நான் மறுபடியும் அங்கே தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. போய் கார் பேட்டரி எடுக்கணும் கைஸ். அதேதான் கார் பேட்டரி எடுக்கணும். வாங்க போய் கார் பேட்டரி எடுத்துகிட்டு கரெக்டான அந்த இடத்துக்கு போட்டுருவோம். கிளவி எங்கே இருக்கா? கிளவி இல்லை. இப்படியே திருட்டா போய் ஒரு மேலே என்ன ஒரு பேட்டரி தப்பிச்சு பண்ணிட்டு போகிறான். மறுபடியும் மேலே தான் போகிறான். இது நான் எப்படி போகிறது? என்ன ரைஸ் பண்ணுறது? இப்போ வேறு மேலேயே தக்காளியே கீழே பாடி தீர்வங்க. இங்கிட்டு போகிறான், மறுபடியும் அங்கிட்டு தான் போகலாம். எங்கிட்டு போனாலும் தெரியலையே. மேலே போனாலாம் கீழே போகலாம். அப்பா போயிட்டான். போயிட்டாளா? மறுபடியும் பேன் வாரா. போடி போடி எந்த பொண்ணுமோ போ ஆடி போனா போடி. நான் போகிறேன். இந்த வழியாச்சே. அப்படி இந்த வழி இல்லையா? என்னடா இந்த வழிக்கே வந்துட்டுருக்கேன், வேற ஒரு வழி இல்லையாடா? ஸோ கைஸ், இதோட நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூ வெர்ஷன் நாளைக்கு வரும். ஸோ நான் மறக்காமல் பாருங்கள். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதோட நாளைக்கு கூட போய் கண்டினியூ வெர்ஷன் வரும், மறக்காமல் பாருங்கள். ஸோ அது வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த விடைபெறுவது. நானும் உங்கள்கிட்ட HG பாய்.